أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இறைவனை பற்றி முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இஸ்லாத்தினுடைய அடிநாதமாக அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் என்று இறைவன் என்று ஒருவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு சமமாக அவனுக்கு நிகராக யாரையும் எதையும் கருதக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயத்தில் முதலிடம் இதுக்கு தான். அல்லாஹுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, நம்மிடமிருந்து சில விஷயங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி விரும்பாத விஷயங்களில் முதல் இடம் எது என்று சொன்னால் தொழுகாமல் இருப்பது, நோன்பு வைக்காமல் இருப்பது, இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது. இதை விட இறைவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் எதையும் வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சமமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கடுகளவு எண்ணம் கூட வரக்கூடாது. எல்லா வகையிலும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் கூட இவர் அல்லாஹ்வை போன்றவர் அல்லது இது அல்லாஹ்வை போன்றது என்ற மாதிரியான அடிப்படை வரவே கூடாது என்பதற்கு தான் நீங்க ஒட்டுமொத்த குர்ஆனை புரட்டி பார்த்தீர்களேயானால் மிக அதிகமாக இது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். மிக அதிகமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா எதையும் கருதி விடாதீர்கள் என்பது இறைவனுடைய கொள்கையில கோட்பாட்டில் இறை கோட்பாட்டில் மிக முக்கியமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல திருக்குர்ஆன்ல மூன்றில் ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி சொன்ன சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா. அதில் இந்த எல்லா இலக்கணத்தையும் அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது இறுதியாக சொல்ற இலக்கணம் என்னன்னா வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை. இதான் பேசிக். அல்லாண்டு ஒருத்தர் நம்பிட்டோம்னு சொன்னா எந்த ஒரு வகையிலையும் ஆற்றல்ல, சக்தியில, அதிகாரத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவனுக்கு நிகராக எவனும் இல்லை அப்படி நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் 42:11 லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை, அல்லாஹ்வை போல எதுவுமே இல்லை. இது இறை இலக்கணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்க என்ன செய்வாங்க, இறைவன் சொல்லிக் கொள்வார்கள், கடவுள் என்று சொல்வார்கள், கடவுளை போல நிறைய உண்டாக்கி கொள்வார்கள். இவரும் கடவுளை போலதான், அவரும் கடவுளை போலதான். இந்த வாசல் இஸ்லாத்தில் ரொம்ப இறுக்கி அடைக்கப்பட்ட ஒரு வாசல். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா உனக்கு பிடிக்குமா முதல்ல அல்லாஹ் கேட்கறான். நீ ஒரு மனிதன், உனக்குன்னு சில அதிகாரத்தை நான் தருவேன், அந்த அதிகாரத்தை தந்த உடனே நீயும் உன் அதிகாரத்துக்கு ஒரு அடிமையும் சமமா ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிருவோம் அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி கொடுப்பியா? உனக்கு நான் செல்வத்தை தர்றேன், உனக்கு கீழே வேலை பார்க்கணும்னு கூப்பிட்டு என்னுடைய கடை சொத்து பத்தி எல்லாம் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சம அதிகாரமா ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிருவோம் அப்படின்னு கொடுப்பியா? இப்ப அல்லாஹ் விஷயத்துல மட்டும் ஏன்பா இப்படி நடக்கிறீங்க அப்படி கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா வல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின், உங்கள சில பேரை விட சிலரை மேன்மையாக்கி இருக்கிறான். ஃபிர் ரிஸ்கி, செல்வத்துல சிலருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான், சிலருக்கு கம்மியாக கொடுத்துக்கிறான். ஃபல்லதீன ஃபுல்லிலூ பி ராதி ரிஸ்கிஹிம் அலாமா மலகத் ஐமானுஹும், யாருக்கு செல்வத்தின் மூலம் அல்லாஹ் சிறப்பை அளித்திருக்கிறான் அவர்கள் தங்களுடைய ரிஸ்கை தங்களுடைய அடிமைகள்கிட்ட கொண்டே கொடுப்பதில்லை. ஃபஹும் ஃபீஹி சவாவுன், ரெண்டு பேரும் அதில் சம உரிமை பெற்றவர்களாக இருப்பதும் இல்லை. அஃபபி நிஅமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அப்ப அல்லாஹ்வுடைய அருள்கொடை மாத்திரம் நீங்க மறுக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீ செய்ய மாட்டேங்கிற, உனக்கு கீழே உள்ளவனுக்கு உன்னுடைய எல்லாத்தையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற, உன்னோட ஆட்சியை கொடுக்க மாட்டேன், உன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதில்லை, தர்மமாக கொடுக்கலாம். வேலைக்காரனுக்கு நம்மள்ட்ட இருப்பது ஒரு சின்ன ஒரு தொகையை தர்மமாக கொடுப்பது வேற, அனைத்திலையும் நீனும் அவனும் சமம் என்று நீ கொடுப்பியா? அப்ப நான் உனக்கு ரிஸ்க் தந்திருக்கும் போதே நீ கொடுக்க மாட்டேங்கிற, இந்த ரிஸ்க்கு நீ சொந்தக்காரன் இல்ல, ரிஸ்க் நான் உனக்கு தந்திருக்கிறேன். அப்ப என்னால் ஒரு ரிஸ்க் தரப்பட்டிருந்து கூட உன்னுடைய ஆற்றலால் உன்னுடைய சக்தியால் அது உருவானது கிடையாது. அப்படி இருந்து கூட அடுத்தவனே நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. அப்ப நான் எல்லாமே என்னுடைய இதுல, எனக்கு யாரும் தந்தது இல்லையே, என்னுடைய ஆட்சி வல்லமை பவர் அதிகாரம் எல்லாமே எனக்கே உள்ளதா எடுத்த, அப்ப அதுல போய் நீ பங்கு போட்டா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணமாக அல்லாஹ் 16:71 சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல இடங்கள்ல இந்த இணை கற்பை அல்லாஹ்வுக்கு சமமாக கருதக்கூடாது என்பதை எத்தனை விதங்களில் சொல்ல முடியுமோ, எத்தனை கோணங்களில் எல்லாம் அந்த கெட்ட நம்பிக்கை மக்கள் உள்ளத்தில் வருமோ எல்லாத்தையும் அகற்றுகிற விதமாக பல வசனங்களில் இதை பற்றி அல்லாஹ் பல விதங்களில் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? ஃபர்ஸ்ட் திருக்குர்ஆன்ல சொல்லப்படுறது, லுக்மான் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி, பெரிய அறிஞர். அவரை பற்றி குர்ஆன்ல குறிப்பிட்டு கூறப்படுகிறது. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, மகனே அல்லாஹ்வுக்கு மட்டும் இணை கற்பிச்சிடாத. ஏன் இணை கற்பிக்காத என்றால் இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஷிர்க் என்ற அந்த இணை கற்பித்தல் தான் பெரிய அநியாயம். அப்ப பெரிய அநியாயம், மனிதன் செய்யற அநியாயங்கள்லயே பெரிய அநியாயம் என்று ஒன்றை வைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருத்தர் வச்சுட்டோமா,
அல்லாஹ்வை போல கருதி விட்டோமா? அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை ஒருத்தர் கொடுத்துட்டோமா? அல்லாஹ் கொடுக்கிற வணக்கத்தை ஒரு ஆள் கொடுத்துட்டோமா? அல்லாஹ்வுக்கு இருப்பது மாதிரியான ஒரு ஆட்கள் ஒருவருக்கு இருப்பதா நம்பிட்டோமா? இப்படி இருந்தா அநியாயத்திலே பெரிய அநியாயம் இதுதான் என்று லுக்மான் என்ற ஒரு அறிஞர் சொன்னதை திருக்குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். நம்ம ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம், அவன் அதை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். திருக்குர்ஆன்ல ஒருத்தர் சொன்னதை எடுத்து நமக்கு அறிவுரையா சொல்றான் என்றால் இது ஒரு நல்ல அறிவுரை. இது திருக்குர்ஆன்ல 31:13 வசனத்தில் இருக்கிறது. அப்ப அநீதிகளிலேயே பெரிய அநீதி எது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமம் ஆக்கிடக்கூடாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்ல மாட்டான். ஓபதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதை இணையாக்கிறாதீங்க. வணங்குங்கள் சொல்ற எந்த இடத்தை பார்த்தாலும் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் மக்கா காபிர்கள் வணங்குனாங்க, அல்லாஹ் வணங்காமையெல்லாம் இருக்கல, வணங்கி விட்டு வேற ஆளையும் கொஞ்சம் வணங்கிட்டாங்க. அல்லாஹ் 90% வணங்கினார்கள் சொன்னா ஒரு 10% வணக்கத்தை மற்றவங்களும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். வாபுதுல்லா, அல்லாஹ் வணங்குங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி 4:36 சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகத்தை அழைத்து சொல்ல சொல்றான். மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, மக்களே இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை நான் பட்டியல் போடட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்துலுமா ஹர்ரமா ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை நான் பட்டியல் போடுகிறேன் வாருங்கள் என்று கூப்பிட்டு விட்டு பல விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றான் அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. இணை கற்பிக்கிறது முதல் ஹராமாக்குனல் ஃபர்ஸ்ட். ஹராமாக்குனதை கொலை செய்யாதீங்க, குழந்தைகளை கொள்ளாதீங்கன்னு பல விஷயங்கள் அதில் வருது. அதுல முதல் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதை சொல்லட்டுமா என்று சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்னா அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதை இணையா மட்டும் ஆக்கிறாதீங்க, வேற என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற வேலை செஞ்சிடாதீங்க, இது அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு விஷயம் என்று இதை பட்டியல் போட்டு சொல்லுமாறு அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து சொல்ல சொல்கிறான். அதே மாதிரி நபிமார்களை ரசூலுல்லாஹ்வை பார்த்தே சொல்றான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பாங்களா? அல்லாஹ் வணங்கணும்னு சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா, வான் அகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, நீ இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை மாத்திரம் சார்ந்தவனாக நீ தீனை நிலைநாட்ட வேண்டும். வலா தகூனன்ன மினல் முஷ்ரிகீன், நபியே நீ முஷ்ரிக்கில் ஆயிராத, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு ஆளாக நீ ஆகிவிடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறான். அதே மாதிரி இறை தூதர் ஆயிடுச்ச, அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமான ஆள் ஆயிடுச்ச, அவங்க மாத்திரம் இறைவனுக்கு இணை கற்பிச்சிடலாம் அல்ல தங்களை இறைவனுக்கு சமமாக ஆக்கிடலாம் என்று வரக்கூடாது என்பதற்காக அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உமிர்து அன் அபுதல்லாஹ வலா உஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நான் யாரையும் இணையாக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லு. அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, நானாக இருந்தாலும் அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு நான் இணை கற்பிக்க கூடாது, இதுதான் எனக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு குற்றமாக, பெரிய பாரதூரமான குற்றமாக இருக்கிறது. அந்த இணை கற்பிக்க கூடாது என்பதற்கு பல காரணங்களையும் தத்துவங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு சமம் ஆக்கக்கூடாது என்றால் அதுக்கு ஏராளமான காரணம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, படைச்சவனை இறைவனா நினைங்க, படைச்சிருக்கணும். ஒருவனை இறைவனுக்கு ஈக்குவல் நினைக்கிறதாக இருந்தீர்களேயானால், இறைவனாக கருதினீர்களேயானால் அவர்கள் படைக்கப்பட்டு இருக்கக்கூடாது, அவர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த இலக்கணத்தை உலகத்துக்கு சொல்லி தர்றான். உலகத்தில் எந்த மத சமயத்தினுடைய கடவுள் கொள்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த கடவுள்கள் படைக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களால் உருவாக்கப்பட்டவர்களாக தயாரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர இவர்களை படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான், யுஷ்ரிகூன, நீங்கள் இணையாக ஆக்குகிறீர்களா, மாலா யஹ்லுகு, படைக்காதவற்றை போய் இணையாக்குறீங்களா, எனக்கு இணையாக்குறீங்க, அது என்னத்தையாவது படைச்சான்னு கேட்டால் உன்னையும் படைக்க காணாம். நான் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல உட்கார்ந்து கொண்டு பெரிய சர்வசக்தி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சமம் என்று ஒருவரை நீங்கள் சொல்கிறீர்கள், அவர் படைச்சாரா? யுஷ்ரிகூன, இவர்கள் இணை கற்பிக்கிறார்களா? மாலா யஹ்லுகு ஷையன், எந்த ஒன்றையுமே படைக்காதவற்றையும், வஹும் யுஹ்லகூன், அவங்களே படைக்கப்பட்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டதை எனக்கு இணையாக்குறார்களா? ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அதை தருவார் இதை தருவார்னா சொல்லுவாங்க, இவர் படைச்சது என்ன சொல்லுங்கன்னு கேளுங்க. அவர் என்னத்தை படைச்சாரு? எறும்பை படைச்சாரா? ஒரு ஈய படைச்சாரா? உலகத்துல எந்த ஒரு பொருளையாவது எவனாவது இது வரைக்கும் படைச்சிருக்கிறானா? ஒரு விஞ்ஞானியா எடுத்துக்கணும், எவனை எடுத்துக்கணும் சரி, பொருள்களை படைக்கவே இயலாத மனுஷனுக்கு. கலந்து ஒன்றை மாற்றலாம். மெட்டி அல்லாஹ் படைச்சிருக்கிற படைப்புகளை எடுத்துக்கொண்டு கோதுமை மாவையும் தண்ணியும் எடுத்து ரொட்டியாக்கலாம்.
கோதுமை மாவு உண்டாக்க முடியாது. கோதுமையை உண்டாக்க முடியுமா உங்களுக்கு? முடியாது. அப்ப மனிதன் எந்த ஒரு துரும்பை கூட அவன் படைக்கவே முடியாது. ஒன்றை ஒன்றாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையில் தான் அல்லாஹ் எல்லாத்தையுமே உலகத்தில் தந்துட்டான். ஒன்றையும் மனிதன் படைப்பதற்கு விட்டு வைக்கவே இல்லை. அல்லாஹ் படைச்ச பொருள்களை 4 பொருளை சேர்த்து ஒரு இதை உண்டாக்குறான், 5 சேர்த்து ஒன்றை உண்டாக்குறான், சுட வச்சு ஒன்றை உண்டாக்குறான், குளிர வச்சு ஒன்றை உண்டாக்குறான். இப்படி வேண்டுமானால் சிலதை செய்ய தயாரிக்கிறானே தவிர அதுல அடங்கி இருக்கிற ஒவ்வொரு தனிமங்களும் மூலப்பொருள்களும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறது. ஒரு தனிமத்தையும் மனுஷன் என்ன செஞ்சதில்ல, தண்ணியை கூட உண்டாக்க முடியாது. அப்ப மனிதனுக்கு எந்த ஒரு பொருளையும் உருவாக்க முடியாதுங்கும் போது, எந்த ஒரு நீங்கள் கடவுள் என்று கருதுகிற யாருக்கும் உருவாக்க முடியாதுங்கும் போது எப்படி எனக்கு ஈக்குவலுங்கிறீங்க? யுஸ்ரிகூன, இவர்கள் இணை கற்பிக்கிறார்களா? மாலாய குலுக்கு செய்யன், எந்த ஒன்றையும் படைக்காதவற்றை இணையாக்குகிறார்களா? வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் கடவுள் வணங்குறது? அது நேற்று என்னவா இருந்துச்சு? இது 100 வருஷத்துக்கு முந்தி இருந்துச்சா? ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி இருந்துச்சா? ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு நேரத்தில் இல்லைன்னு வரும். ஏதோ ஒரு கட்டத்தில் என்றைக்கு அந்த தயாரிக்கப்பட்டுச்சோ அது 1000 வருஷத்துடைய கடவுளாக இருந்தால் கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அது எந்த ஒன்றையும் 1000 வருஷமா படைக்கவும் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது எவனாலே உருவாக்கப்பட்டுச்சு, யாரால செய்யப்பட்டுச்சு. இதைத்தானே வணங்குறீங்க. அப்ப இதை போய் எனக்கு இணையாக்குறீங்க. படைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன படைச்சது யாராவது உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம். எவன் சூப்பர் பவர் நம்புறோமோ அவன் படைத்தான் என்றால் லாஜிக் இருக்கு, அறிவு இருக்கு, ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் உங்க கண்ணு முன்னாடி ஒன்றை காட்டி இது கடவுளுங்கிறது என்ன படைச்சிச்சு, இது ஒரு காட்டிட்ட பிறகு படைச்சதை காட்டணுமா இல்லையா? காட்ட முடியல. இது அல்லாஹ் 7:191 சொல்றான். அதே மாதிரி அம்ஜாலுல் இல்லாஹி சுரக்கா, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா, ஏற்படுத்தி இருக்கிறார்களா? ஹலகு ஹல்கி, அவன் படைத்தது போல இவர்கள் கொஞ்சம் படைச்சு போட்டு ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், அதனால படைச்சது யாருன்னு குழப்பம் ஏற்பட்டு அதனால என்ன ஏற்படுறீங்களா? அவங்க கொஞ்சம் படைச்சு போட, இவர் கொஞ்சம் படைச்சு போட, அந்த கடவுள் கொஞ்சம் படைக்க, இந்த கடவுள் கொஞ்சம் படைக்க, இப்படி ஆளாளுக்கு படைச்சு போட்டதுனால குழம்பி போய் ஒருத்தன் அதை கடவுள் இதை கடவுள்னு சொல்றீங்களா? அல்ல கேட்கிறான். ஹலகு ஹல்கிஹி, அவன் படைத்தது போல அவர்களும் படைத்து ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், அதனால் படைத்தல் யார் செய்தது என்று குழப்பம் ஏற்பட்டு அதனால் நீங்க என்ன ஏற்படுறீங்களா? எப்படி செய்யலாம்? பார்த்தா அவர் ஒன்று உண்டாக்கிட்டு இருக்காரு, புதுசு புதுசாக உண்டாக்கி அவர் ஒன்று போடுறாரு, இந்த கடவுள் ஒன்று உண்டாக்குறாரு, அந்த கடவுள் உண்டாக்குறாருன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க கண்ணால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் தானே படைக்கிறாரு, அவன் படைக்கணும், சரி இவன் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடவுள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் யாரை கடவுள்னு சொல்றீங்களோ ஒன்னு படைச்சிருக்கிறாங்களா? படைக்கணும், உருவாக்கணும் தான் கடவுள். இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும். இருக்கிறது மாடிஃபை பண்ணி தயாரிக்கிறது பேர் அல்ல படைத்தல் என்று சொன்னால். இருக்கவே கூடாது. மந்திரத்தில் உண்டாக்குறோம்ல, அது அல்லாஹ்க்கு மட்டும் உள்ளதான். மந்திரம் என்ன இப்படின்னு உண்டாக்கிறது ஒண்ணுமே இருக்காது. இது மேஜிக்கை சொல்லி ஒளிச்சு காட்டுவாங்க. நிஜமா உண்டாக்க இயலுமா? மந்திரமாக ஒரு பொருளும் இல்லாம ஆகுன்னு ஒரு உத்தரவு தான் ஆகிவிடும். இப்படியாக எந்த ஒரு மெட்டீரியலையும் அப்படி அல்லாஹ் உருவாக்கி காட்டியிருக்கிறானே, அது மாதிரி ஏதாவது இருக்கிறாங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன விளங்கணும்னா, நம்ம கடவுள் நினைக்கிறோமே, நம்மளை படைக்கலையே, நம்ம தானே படைச்சோம். இதை விளங்கினாலே அல்லாஹ்வுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க, இணை கற்பிக்க மாட்டார்கள். இது 13:16 இதை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இந்த உதாரணம் நிறைய படைச்சு போட்டாங்களா, குழப்பம் ஏற்பட்டுச்சாண்டு. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அஃபமை யஹ்லுக்கு கமல்லா யஹ்லுக்கு, படைச்சவனும் படைக்காதவனும் சமமா? என்ன படைக்கிறவனு படைக்காதவனு சமமாவானா? அஃபலா இதை சிந்திக்க மாட்டீங்களா? பெரிய கடவுளை பத்தி தத்துவம்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா, படைக்காதவன் படைத்தவனை போன்றவனா? இது சிந்தி. உன்னால இணை கற்பிக்க இயலாது. என்ன கதையை வச்சுக்கிட்டு கடவுளுங்கிறாங்களே தவிர, அவிழ்த்து விடப்பட்ட கற்பனைகளை வைத்துக் கொண்டு கடவுளுங்கிறானே தவிர அவர் என்ன படைத்தார் பட்டியல் போட சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் படைக்கல அப்படின்னு வந்து விடுகிறது. அதே மாதிரி 16:20 இது 16:17 16:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளதீன எதுவுட மிந்தூன் இல்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரை கடவுள் என்று நினைத்துக் கொண்டு பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் லா யஹ்லுகுன ஷையன், ஒன்றையும் படைத்ததில்லை. வஹும் யுஹ்லகுன், அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ஒன்றையும் படைக்கவே இல்லை, படைக்க தான் பட்டிருக்கிறார்கள். ஏன் போட்டு அது போய் கடவுளுங்கிறீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, படைத்தல் என்ற ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கடவுளா இருக்க முடியும். படைத்தல் என்ற தன்மை யாருக்கும் கிடையவே கிடையாது. விஞ்ஞான பூர்வமா கூட அறிவை கொண்டாது படைக்க முடியுமாண்டா முடியாது. ஆன்மீகத்தை கொண்டாது படைக்க முடியுமாண்டா முடியாது. மந்திரத்தை கொண்டாது படைக்க முடியுமாண்டா முடியாது. ஒன்றை உருவாக்குதலின் கண்ணால் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு கொசுவை படைக்க இயலுமா? உலகத்தில் எல்லா மக்களும் ஒன்னா கூடி நம்ம ஒரு எறும்பை உண்டாக்குவோம், இயலாது. ஏன்? அந்த ஆற்றல் மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, யாரும் கொடுக்கவே இல்லை. அவன் தனக்குரியதாக வைத்துக் கொண்டிருக்கிறான். குல் அரைத்தும் சுரக்காக்கும் உள்ளதின ததுவுடம் எந்தவும் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு அவனுக்கு இணையாளர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று நபியை கேட்பீராக. நபியை கூப்பிட்டு சொல்றான், இந்த கேள்வி போய் கேளு மக்கள்கிட்ட.
ஏன்பா நிறைய அல்லாஹ்வுக்கு இணை நிறைய தெய்வங்களை வச்சுக்கிறீங்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்லுங்கள்? அருணி மாதா ஹலக்கும் இல்லார்கள், இந்த பூமியில் அவர்கள் என்னத்தை படைத்தார்களோ அதுல ஒண்ணு எனக்கு காட்டுங்க. இதை கேட்க சொன்னான்ல. அவங்கள்ட்ட போய் இதை வணங்குறீங்கள, இது படைச்சது என்ன சொல்லு, எத்தனை படைச்சிருக்கு என்ன, யாரெல்லாம் வணங்குறாங்க அவங்கள்ட்ட போய் இவர்களால் படைக்கப்பட்டது என்ன என்று எனக்கு காட்டுங்கள். அம்லகும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாதி, அல்லது இந்த வானங்களை அல்லாஹ் படைச்சானே இவங்களையும் சேர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு படைச்சானா? இவங்களே இடையில உண்டாக்குனாங்க. வானம் பூமியெல்லாம் வந்த பிறகுதானே இவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்னு அவங்களும் படைச்சது கிடையாது, அல்லாஹ் படைக்கும் போது இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு படைச்சானான்னு கேட்டா இல்ல. ஏன் இந்த வானம் பூமியெல்லாம் வந்த பிறகுதான் இவங்க வர்றாங்க. நீங்கள் எதை கடவுள் என்று சொல்றீங்களோ அவங்க அந்த வானம் பூமியெல்லாம் படைக்கப்பட்ட பிறகு உங்களை போன்றவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அதுலயும் பங்கு இல்ல, இவனும் தனியாவும் படைச்சது இல்லை. அப்புறம் என்ன கடவுள், அப்புறம் என்ன அல்லாஹ்வுக்கு இணை என்று அல்லாஹ் 35-40 வசனத்திலையும் கேட்கிறான். இதே மாதிரி 46-4 வசனத்திலையும் கேட்கிறான். இன்னொரு விஷயம் அழகா கேட்கிறான், குழந்தைக்கு சொல்ற மாதிரி 22-73ல யா யுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மஸலுன், ஒரு ஓமை சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, செவிமடுத்து கேளுங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதை செவிமடுத்து கேளுங்கள். மனித குலத்தை எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, தெய்வங்கள் என்று நம்புகிறீர்களோ, அல்லாஹ்வுக்கு சமமாக ஈக்குவலாக கருதுகிறீர்களோ, அவர்கள் லன் யக்லுகு ஸுபாபன் வல விஜ்தமஉ லஹு, அனைவரும் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயை படைக்க முடியாது. உலக மக்கள் அத்தனை பேர் வா, ஒரு ஈயை படைத்து காட்டு பார்ப்போம். பெரிய பெரிய பிரம்மாண்ட சூரிய சந்திரன் இந்த அண்ட சராசரங்களை படைக்க வேணாம், இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேணாம், எல்லாரும் ஒன்னா கூடி உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுமே நீங்க எல்லாம் ஒன்னா கூடிக்கிறீங்க. அதுல நீங்கள் அழைக்கிற தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒன்னா ஒரு இடத்துல கும்பல செய்யுங்க. எல்லாருமா கூடி அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு ஈய படைக்க சொல்லுங்க பார்ப்போம். லன் யக்லுகு ஸுபாபன் வல விஜ்தமஉ லஹு, அவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை படைக்க இயலாது. இதைத்தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். ஒய் யஸ்லுபுஹும் ஸுபாபு ஷையா, ஒரு ஈ அவங்கள்ட்ட ஒன்றை பறித்து கொண்டால் கூட லன் யஸ்தன்கிதுஹு, அதுல அதை பிடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஒரு ஈ எதையாவது நம்ம எடுத்துக்கிச்சு தெய்வத்திட்ட இருந்து, அல்ல தெய்வத்துல போய் அதனுடைய கழிவை கழிச்சிருச்சுன்னு வைங்க, தொடச்சு விட முடியுமா? முடியாது. லௌஃப தாலிபுல் மத்லூப், தேடுறவனும் பலவீனமா இருக்கான், தேடப்படுறதும் பலவீனமா இருக்கு. யாரு தேடுகிறானோ இவனும் வீக்கா இருக்கிறான், கொள்கையில மனசுல வீக்கா இருக்கிறான். யார்கிட்ட போய் தேடுறானோ அது அதுக்கு மேல பலவீனமா இருக்கிறது. ஒரு ஈ போய் உட்கார்ந்தா கூட விரட்டி விட தெரியல, நம்ம மேல ஈ வச்சா விரட்டி விடுவோம்ல, அதை விரட்டி விட முடியவில்லை. என்னங்கடா சொல்றீங்க? நல்லா கேட்கிறான். லௌஃப தாலிபுல் மத்லூப், தேடுபவனும் பலவீனனாக இருக்கிறான், தேடப்படுபவனும் பலவீனனாக இருக்கிறான். சிந்திக்க மாட்டீர்களா என்று சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி 22-73 சொல்லி காட்டுகிறான். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது படைத்ததை தான் கற்பிக்கணும், யாரும் படைக்கல. அவன் ஒருவனை தவிர யாரும் எதையும் படைக்கவில்லை என்பதால் அல்லாஹ்வுக்கு இணை கிடையாது என்பது தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறான். அடுத்து சரி, இப்படி அல்லாஹ்வுக்கு இணைன்னு ஒருத்தன் கருதிட்டான்னு வைங்க, அது அல்லாஹ்விடத்தில் எந்த இடத்தில் அது கருதப்படுகிறது? மறுமையில திரும்ப உயிர்ப்பித்து சொர்க்க நரகம் கொடுப்பான் இல்லையா, அந்த உலகத்தில் வைத்து இதை அல்லாஹ் எப்படி டீல் பண்ணுவான், எந்த மாதிரி எடுத்துக்கொள்வான்னு பாத்தீங்கன்னா, அதை கடுமையான ஒரு நிலையாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? 4:48, 4:146 இந்த 2 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கிறத மன்னிக்கவே மாட்டான், எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். நம்ம எவ்வளவு பாவங்கள்லாம் செய்யறோம், எந்த பாவங்கள் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பு கேட்டால், நம்ம மன்னிப்பு கேட்டோமையானால் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை மன்னிச்சிருவான் நாடியவர்களுக்கு. ஆனால் இணை கற்பிக்கிறத மன்னிக்க மாட்டான். இணை கற்பிக்கிறது மன்னிப்பான். எப்ப மன்னிப்பான் என்றால், உலகத்தில் வாழும் போதே அந்த இணை கற்பிப்புல திருந்தி, எல்லா சகாபாக்கள் இணை கற்பித்தார்கள் தானே, இணை கற்பித்து விட்டு தவறு என்று உலகத்தில் வாழும் போதே திருந்தி தௌஹீதுக்கு வந்து விட்டால் அதை மன்னிப்பான். இணை கற்பிக்கும் நிலையில் மரணித்து விட்டால், இணை கற்பிக்கிற நிலையில ஒருத்தன் மௌத்தாய் விட்டான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் மன்னித்தல்ங்கிற டாபிக்கே கிடையாது. மன்னிக்காட்டி என்ன தண்டனை, மன்னிக்காமல் தண்டிக்கிறா பர்மனன்ட் தண்டனை. மன்னிச்சுட்டான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போட்டு வெளியே கூட கொண்டு வந்துடலாம். இவனுக்கு என்னன்னு கேட்டா மன்னிப்பே கிடையாது, ஒருத்தன் தொழுவாமே மூத்தா போயிட்டான். அல்லாஹ் நாடினால் சரி போட அப்படின்னு விட்டுறலாம். நாடினால் அது கீழே உள்ளதெல்லாம் மன்னிப்பேங்கிறான். மாதூன தாலி கிளிமையசா, நாடியவர்களுக்கு இதுக்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை மன்னிப்பேன். அதுக்காண்டி தொழாம இருந்துடக்கூடாது, நாடுனா தான் மன்னிப்பான். நம்ம நாடு லிஸ்ட்ல வருவோமா நாடாத லிஸ்ட்ல வருவோமா அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நாடினால் எந்த பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எதை மன்னிப்பான்? மாதூன தாலிக்க, இந்த ஷிர்க்குக்கு கீழே உள்ளதை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற குற்றத்துக்கு கீழே உள்ள பாவங்களை மன்னிப்பான்.
ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சமம்னு சொல்லிவிட்டால் ஒரே தீர்ப்பு தான், தூக்கி போடவன நரகத்துக்கு போடு, நிரந்தரமா போடு என்று சொல்லிடுறான் அல்லாஹ். அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலுடைய விளைவை சொல்லும்போது இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறானோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவனுக்கு ஹராம் ஆக்கிறான். இணை கற்பிச்சுட்டான்னு வைங்க, அவன் தொழுதாலும் சரி சொர்க்கம் கிடையாது. நோன்பு வச்சுக்கிட்டே என்ன செய்யறான், இணை கற்பிக்கிறான். ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இணை கற்பிக்கிறான். தான தர்மங்களை வாரி வாரி வழங்கி கொண்டே இணை கற்பிக்கிறான். எல்லா நல்லறமும் செய்கிறான். எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் மணியும் கைமா உருட்டிக்கிட்டே இருக்கிறான். எந்த ஒரு நல்லறம் என்றதை விட்டதே கிடையாது. உறவினர் அனுசரிக்கிறான், எல்லாம் செய்யறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான். இவ்வளவையும் செய்து கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கை அடுத்த ஆள்கிட்ட கேட்டான். அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்தை அடுத்த ஆள் கொடுத்து விட்டு என்ன செய்யறான், இதெல்லாம் செஞ்சானையானால் ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் ஹராம். அர்த்தம் இந்த அமலுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எதுக்குமே மதிப்பு கிடையாது. அது உலகத்தில் அதுக்கான பலன் ஏதாவது நினைச்சா அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காம கூட விட்டுருவான். மறுமையில் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டால் ஹராம்டா என்ன மாதிரி கிடைக்காதுன்னு அர்த்தம். சொர்க்கம் ஹராம் என்று சொன்னால் கடைசி நேரத்தில் சில பேர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். நரகவாசிகளை பல வகை அல்லாஹ் வந்து பிரிப்பான். சில பேரை உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகத்துக்கு அனுப்பிடுவான். சில பேர் என்ன செய்வான்னா நரகத்தில் போட்டு, இவனுக்கு போதும் 1 வருஷம் போதும், இவனுக்கு சொர்க்கத்தில் போடுங்க, இவனுக்கு 2 வருஷம் போதும், இவனுக்கு சொர்க்கத்தில் போடுங்க, எல்லாம் மாத்திட்டு இருப்பான். நரகத்துக்கு போனவன் எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துருவான். கடுகளவு ஈமானாவது இருக்கணும் கடைசியா. அதுவும் இல்லாதவன் சிறுக்குங்கிறவன். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான்னு வைங்க, கடைசியா அது நரகத்திலேயே கடந்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு முடிவே கிடையாது. அவ்வளவு பெரிய கோபம் அல்லாஹ்வுக்கு வருது பாருங்க. நரகத்தில் போட்டு காலா யுகமாக அவனை வேக வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் கோபம் வருதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா அல்லாஹ் எடுத்துக்கிறான். அவன் இடத்தை அடுத்தாள் கொடுக்கும், அவனால் பொறுத்து மன்னிக்க முடிய மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா கத்தபாலா நப்சிகர் ரஹ்மா, தன் மீது ரஹமத்தை கடமையாக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வந்து அவனை பத்தி நான் உங்களுக்கு அருள் செய்யறது இருக்குல்ல, செய்ய வேண்டிய தேவையே இல்லை, நானே எனக்கு கடமையாக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுக்கிறான். இன்னும் சொல்ல போனா சாரிவு இலா மகஃபிரத்தி மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். அந்த மன்னிப்புனா எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா, அதனுடைய விசாலம் வானம் பூமிக்கு சமம், அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அவனுடைய மன்னிப்பு வானம் பூமியோட பெருசாக இருக்கக்கூடிய மன்னிப்பை நோக்கி வாருங்கள் கூப்பிடுறான. அப்படி மன்னிக்கும் தன்மை உள்ள ரப்புல் ஆலமீன் இதுக்கு மட்டும் இல்லைங்கிறான், எல்லாத்தையும் மன்னிப்பேன். என்னுடைய இடத்தில் ஒருத்தனை வச்சேன்னு வையே, அதுக்கு மன்னிப்பே கிடையாது, கருணை எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய வெறுப்பை முழுமையாக காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே மாதிரி இது 5:72 இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிமார்களுடைய வரலாறுகள்லாம் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான், ஸாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. நபிமார்கள் சொன்னாங்க இல்லையா, இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மய்யஷா, நாடியவர்களுக்கு அவன் அதன் மூலம் நேர்வழி காட்டுகிறான். சொல்லிட்டு வலவ் அஷ்ரகு, இந்த நபிமார்கள் இணை கற்பித்து இருப்பார்களேயானால் லஹபித அன்ஹும் மா கானு யாமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் அழிந்துவிடும். இப்ப நபியா இருக்கிறாங்க, ஷிர்க் எதுவும் வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அப்படி வைக்கிற ஒரு பேச்சுக்கு தான் சொல்ற, ஒரு பேச்சு லவுண்டான ஒரு பேச்சுக்கு, அவர்கள் இணை கற்பித்து இருப்பார்களேயானால் லஹபித அன்ஹும் மா கானு யாமலூன், அவங்க செஞ்ச நல்லறங்கள் எல்லாமே முற்றாக அழிஞ்சு போய்விடும். அப்ப அமல்லாம் அழிஞ்சு போயிடும். 6:88 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக, நபியே உமக்கும் சொல்லப்படுகிறது, உமக்கு முந்தி உள்ள நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது, ல இன் அஷ்ரக்த ல யஹபத்தன் அமலுக்க, அல்லாஹ்வாகிய எனக்கு இணை கற்பித்தால் உங்கள் நல்லறம் அழிந்துவிடும். இது புது செய்தி இல்லை, இந்த உம்மத்துக்கு மட்டும் சொன்ன செய்தி இல்லை, உமக்கும் சொல்லி இருக்கிறேன், உமக்கு முன்னால் அனுப்பின ஒவ்வொரு நபிக்கும் சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறேன், எனக்கு இணை கற்பித்தால் ல யஹபத்தன் அமலுக்க, உன்னுடைய அமல் அழிஞ்சு போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம், சிரமப்பட்டு தான தர்மம் செய்யறோம், நேரத்தை ஒதுக்கி தொழுவ வரணும், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சயனட்டு விஷயம் எதுன்னு கேட்டா ஷிர்க். அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்காக கொடுத்துருக்கோமான்னு பயந்து பயந்து செய்யணும். அந்த அந்தஸ்தை யாருக்காக கொடுத்துட்டோமா, அந்த மரியாதை யாருக்காக கொடுத்துட்டோமா, அந்த வணக்கத்தை யாருக்காக கொடுத்துட்டோமா, அப்படி கலந்தா முடிஞ்சே போய் செய்யலாம். நம்முடைய உழைப்பு எல்லாம் துன்யாவே வேணாம்னு சொல்லி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம், ஒண்ணுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும், அமல் அழிஞ்சு போய்விடும் அப்படின்னு சொல்லி 39:65 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது காபத்துல்லாவை அவங்க நிர்வாகம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல காபத்துல்லாவை முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள் நிர்வாகம் பண்றாங்க. அது அல்லாஹ்வுடைய புனித ஆலயம். வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்கறாங்க, தங்க வைக்கிறாங்க, எல்லா வசதி செஞ்சு கொடுக்கறாங்க. அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹபித்தத் அமாலுஹும் வ ஃபின்னாரிஹும் ஹாலிதூன், அவங்களுடைய எல்லா அமலும் அழிந்து விட்டது. காபாவுக்கு செய்யற சேவையை சொல்லிவிட்டு இவங்களுடைய அமல்கள் அழிந்து விட்டது. ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அது நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள்
இவங்க நரகத்துக்கு தான் போவார்கள். காரணம் என்ன? இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டே காபாவுக்கு சேவை செய்தார்களே, ஆனால் செய்யும் சேவை காபாவுக்குரியதா இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, அழிஞ்சு போய்விடும். இப்படி பல வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நரகத்தில் கொண்டை போட்டு நிரந்தரமாக தள்ளுகிற அளவுக்கு ஒரு பாரதூரமான பயங்கரமான குற்றமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயத்தை சொல்கிறான்.